வந்து அபகரிக்கிற எண்ணத்தோடயே இவங்க செயல்பட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா, கூவத்தூர்ல இருந்துகிட்டு யாருமே வர தயாரா இல்ல. அன்றைய நிலைமை எனக்கு தெரியும். கூவத்தூர்ல இருந்துட்டு இவங்க பண்ணுன அநியாயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அன்றைய நிலைமை அந்த எம்எல்ஏக்களை வச்சு கட்சியை காப்பாத்துனாங்க. சரி. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிஜேபி எதுக்குறாங்கன்னு. ம், இன்னைக்கு மார்ச் இன்னைக்கு 14 ம், 2025. ம். இன்னும் 100 நாள் எண்ணிக்கங்க. இந்த எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குமான்றதை நீங்க கொஸ்டின் ஏன் பண்ணிட்டு என்ன அது என்ன 100 நாள் தவணை மாதிரி நீங்க சொல்றீங்க? நீங்க எண்ணிக்கங்க. நீங்க சொல்றீங்களா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு பிஜேபியோட இணக்கமா இணக்கமா போனாரு. போனார்ல. ம். திருப்பி ஆட்சி வரணுன்றதுக்காக இணக்கமா போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கிழக்கே முளைக்கின்ற சூரியன் மேற்கே முளைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை தலைவரை வைத்து இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த இயலாது. அதே நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து தொண்டர் இயக்கம், தொண்டருக்கான இயக்கம் என்று ஒற்றை குரலில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒழிக்கும் பட்சத்தில் இந்த இயக்கம் அதிவிரைவில் ஆட்சி கட்டிலில் ஏறும்.